வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. இதயம் உன்னை ஏங்கி தேட வாழ்வின் வழியாய் வாராய் தாயே, வாழ்வின் ஒளியாய் வாராய் தாயே. தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே, வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. சிலுவை நிழலில் தாயானாயம் சிலுவை சுமக்க உதவும் தாயே. பஞ்சமும் நோயும் பசியும் தீர்த்து அன்பின் தாயே காத்திடுவாயே. தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. துயரும் இன்னலும் எம்மை தாக்க காப்பாய் தாயே, பிள்ளை நானே. கருணையின் உருவே கண்ணி தாயே, கனிவுடன் என்னை காத்திடுவாயே. தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே. உலகத்தின் கதிரொளியே, எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் நிலவொளியே. இதயத்தின் இசையொலியே, எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொளியே. வலி ஒன்றும் இல்லை, இடரென்றும் இல்லை, வழிதோறும் நீ வந்தாலே. உயிரில்லையே,
உலகத்தை காப்பாற்றும் எம் அன்னையே, விண்ணோடும் மண்ணோடும் மலர்ந்தவளே, மனம் வீசும் முல்லை நீ மரியாளே. வருங்காலம் என்றும் வளமாக மாறும், வருங்காலம் என்றும் வளமாக மாறும், வழிதோறும் நீ வந்தலே. தாய்மைக்கு தாயான தாரகையே, தரணிக்கு நீ என்றும் தானியமே. பூலோகம் நீரின்றி காய்ந்தாலுமே வற்றாது எப்போதும் உன் பாசமே. வரம் வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே, வரம் வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே, வழிதோறும் நீ வந்தாலே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடி இந்த நாட்களிலே பெருமிதம் கொள்வதில் நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நன்னாளிலே இந்த 100ஆண்டு விழாவை கண்ட இந்த பங்கை பற்றி தமிழகம் முழுவதும் இந்த பங்கினுடைய வரலாறு, பங்கினுடைய சிறப்பு, பங்கில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்வுகள், பங்கில் செயல்படும் பக்த சபைகள், ஒவ்வொரு ஆன்மீக செயல்பாடுகளையும் சமூக செயல்பாடுகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தொகுத்து தமிழகம் முழுவதும் இந்த பங்கை பற்றி செய்தி வரலாறு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து சென்னையிலே ஒரு சகோதர தன்னார்வத்தோடு இந்த மரியின் அன்பு என்ற மலரை
அவர் தலைமையிலே இந்த புத்தகமானது தயார் செய்யப்பட்டு இன்று நமது பாசத்துக்குரிய மறைமாவட்ட ஆயர் மேதகு எம் தேவதாஸ் அம்ரோஸ் ஆண்டகை அவர்கள் தலைமையில் இந்த புத்தகமானது வெளியிடப்படுகிறது. இதை வெளியிடுவதில் நமது புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு மக்கள் மட்டுமல்ல, புதுக்கோட்டை மறை வட்டமே நாம் பெருமிதம் கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புத்தகத்தை வெளியிட நமது பாசமிகு தந்தை மேதகு ஆயர் அவர்களை நாம் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு வரவேற்போம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து இன்றும் உலகத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை போற்றி புகழப்படும் வணங்கப்படும் ஒரே பெண் மரியா மட்டுமே என்ற உண்மையை உணர்த்தும் வகையில் நம் புதுகையில் புனித அமலோற்பவ அன்னை கொம்சியம் துவக்க விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை நடனமாடி வரவேற்க வருகின்றனர் நம் தூய சாரோனின் ரோஜா சிறுமிய பிரசிடிய சிறுமிகள். இலக்கணங்களுக்கு அப்பால் இருக்கிறது அழகு, வார்த்தைகளுக்கு அப்பால் இருக்கிறது அன்பு. அத்தகைய அன்பினால் வந்தாரை வரவேற்க வருகிறார் நம் வட்டார அதிபர் தந்தை. மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, இந்த புதுக்கோட்டை பங்கின் வரலாற்று நிகழ்வாகிய இன்று இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வந்து திருப்பலி நிறைவேற்றி இந்த புதுக்கோட்டை கியூரியாவை கொமிஷியமாக உயர்த்துகின்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான ஆணையை கொடுப்பதற்கு வந்திருக்கின்ற நமது பாசமிகு மறை மாவட்ட ஆயர் எம் தேவதாஸ் அம்பரோஸ் அவர்களை வருக 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 என்று எல்லாரின் சார்பாக இருகாரம் குறித்து உனக்கின்றே வரவேற்கின்றேன். பல்வேறு பணிகளுக்கு இடையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணி, 2 மறை மாவட்டங்களை ஆயர் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார். நமது மறை மாவட்டத்தையும் திருச்சி மறை மாவட்டத்தையும். எனவே இப்படி இத்தகைய பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையில் நமக்கு வருகிறேன் என்று கூறி இந்த நிகழ்வில் வந்து இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்ற
நம் ஆயர்களுக்கு மீண்டும் நமது அன்பை வெளிப்படுத்துகின்ற விதமாக கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நமது இந்த கியூரியா கொமிஷியமாக உயர்த்துகிற நிகழ்வில் நமது மாநிலத்தின் தலைமை இடமாக இருக்கின்ற செனாத்தூஸ் பாண்டிச்சேரியில் இருந்து வந்திருக்கின்ற அருள் தந்தை பாஸ்கர்ராஜ் அடிகளார் பாண்டி கடலூர் மறையும் மாவட்ட நீதிபதி அவர்களையும், விரையூர் கொமிஷிய ஆன்ம இயக்குனர் அருள் தந்தை சகாய செல்வராஜ் அவர்களையும், அவரோடு வந்திருக்கின்ற பாண்டிச்சேரி மற்ற இடங்களில் வந்திருக்கின்ற பணியாளர் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். நமது மறைமாவட்ட பக்த சபைகளின் ஆன்ம இயக்குநராகவும் நமது மறைமாவட்ட கொமிஷியத்தின் ஆன்ம இயக்குநரும் இருக்கின்ற நமது அருள் தந்தை ஜோசப் மரிய வியானி அவர்களை அன்போடு அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற எல்லா அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் எல்லா பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற இறை மக்களையும் மரியான் சேனையாளர்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று நேரத்தின் இனிமை கருதி என் உரைய வரவேற்புரையை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வருக வருக வருக. நன்றி. அமைதியை உருக்கொண்டு ஆரருளை மிக கொண்டு சுமையினை தான் கொண்டு சுவையினை பிறர் கீந்து சரியான இலக்கோடு சீரிய சிந்தனை தெளிவோடு தஞ்சை மறைமாவட்டத்தை தங்க தரணியாக்கிட இறை ஆசிரோடும் இசைந்த மனத்தோடும் அரும்பணி ஆற்றிடும் ஆயர் பெருந்தகை அவர்கள் 1000 வார்த்தைகள் சாதிக்காததை ஒரே ஒரு புன்னகை சாதித்துவிடும் என்று ஓகே என்ற புன்னகையால் புதுகை நகரில் புனித அமலோற்பவ அன்னை கொமிசியம் அமைய அனுமதித்து துவக்கி வைத்ததற்கும் ஆசீர் உரை வழங்கவும் அன்போடு அழைக்கின்றோம். கொன்சிலிய ஆணை வாசித்தல். அங்கீகாரம் மற்றும் வாழ்த்து. மரியாயின் சேனை திருச்சபையின் உண்மையான முகத்தோற்றத்தை பிரதிபலிக்கின்றது. திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் 10/2/2019. இறை இயேசுவில் அன்புமிக்க அருட்தந்தை அவர்களுக்கும் கொமிசிய அலுவலர்களுக்கும் சேனை அரசியின் பெயரால் வாழ்த்துகளும் நன்றியும். மரியாயின் சேனை என்ற உலகளாவிய அப்போஸ்தலை இயக்க அயர்லாந்து நாட்டில் டூப்ளின் நகரில் ஆரம்பிக்கப்பட்டு திருச்சபை சட்டத்திற்குட்பட்டு அகில உலகம் முழுவதும் பரவி கிறிஸ்துவை மரியன்னையின் வழியாக அறிவித்து வருகிறது. மரியாயின் சேனை துவங்கி 98 ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டை நோக்கி மிக சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் தஞ்சாவூர் மறை மாவட்டம் புதுக்கோட்டை மறைவட்டத்தில் ஆலங்குடி, ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி, மெய்யபுரம், நமனசமுத்திரம் மற்றும் புதுக்கோட்டை கூரியாக்களை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை கூரியாவை கொமிசியமாக உயர்த்தி தஞ்சாவூர் கொமிசிய பேரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கொமிசிய ஆன்மீக இயக்குனர் பேரருட்திரு அருட்பணி எஸ். ஜோசப் மரிய வியானி அவர்களின் பரிந்துரையை ஏற்று தஞ்சாவூர் மறை மாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் எம். தேவதாஸ் அம்ப்ரோஸ் டிடி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். எனவே புதுக்கோட்டை கியூரியாவை உயர் நிர்வாக சபை கொமிசியமாக உயர்த்த பாண்டிச்சேரி செனாத்தூஸ் தனது மேல் நிர்வாக சபை சேனை தலைமையிலான கொன்சிலியத்திடம் அனுமதி பெற்றுள்ளதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதன்படி 10/2/2019 இன்று தூய அமலோற்பு அன்னை கொமிசியம் துவங்க பாண்டிச்சேரி செனாத்தூஸ் அங்கீகாரம் அளித்து பணி சிறக்க மகிழ்வுடன் வாழ்த்துகிறது. சேனை கைநூல் வழிகாட்டுதலின்படி சேனை விதிமுறைகளை முறைப்படி கையாள வேண்டுமென்றும்
சேனையாளர்கள் அருட்பணியாளர்களோடு இணைந்து செயல்பட்டு அன்னை வழியாக இறை அரசை பரப்ப வேண்டுமென்றும் செனாத்துஸ் வலியுறுத்துகிறது. புதிய கொமிசியத்தை சீரும் சிறப்புமாக பாதுகாத்து வழிநடத்த மூவரு இறைவனின் ஆசிரும் சேனை அரசியின் துணையும் நிறைவாய் பொழியப்பட ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அன்னையின் பணியில் அருட்பணி ஏ. தாமஸ், ஆன்ம இயக்குனர், பாண்டிச்சேரி செனாத்துஸ், பாண்டிச்சேரி செனாத்துஸ் தலைவர் சகோதரர் சி. அந்தோணி, பெருநேர் பேரெழுத்துரு எஸ். ஜோசப் மரிய வியானி, ஆன்ம இயக்குனர், தஞ்சாவூர் கொமிசியம். நகல் பெறுகிறவர்கள் மேதகு ஆயர் டாக்டர் எம். தேவதாஸ் அம்ப்ரோஸ், தஞ்சாவூர் மறைமாவட்டம். பேரெழுத்துரு யு. சௌரிமுத்து, ஆன்மீக இயக்குனர், புதுக்கோட்டை கியூரியா. சகோதரர் எம். ஆரோக்கியராஜ், தலைவர், தஞ்சாவூர் கொமிசியம். பேராயரின் வாழ்த்துரை. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் எம். தேவதாஸ் அம்ப்ரோஸ், பிஷப் ஆஃப் தஞ்சாவூர். அன்புக்குரிய ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகளுடன் வணக்கம். இயேசுவுக்கும் மரியாவுக்கும் சொந்தமான ஒரு வலிமைமிக்க படை, இரு பாலரையும் இணைந்த ஒரு வீரம் பொருந்திய படை, பிசாசையும் உலகத்தையும் இன்னும் வரப்போகும் எதிர்காலத்தில் நிலவும் மனப்பான்மைகளையும் எதிர்த்து போராடும் என்ற தூய லூயி மரியதே மான்ஃபோர்ட் வழியாக மரியன்னை அருளிய இறைவாக்கு இன்று உலகளவிய பெரும் ஆன்மீக படையாக வளர்ந்த மரியாயின் சேனையில் நிறைவேறியுள்ளது. இது தன் நூற்றாண்டு நிறைவை நோக்கி பயணிக்கும் இந்த அருமையான நேரத்தில் தங்களின் மறைமாவட்ட மரியாயின் சேனையின் வரலாற்று சுவடுகளில் புதியதொரு உயர்வை தொடும் இவ்வேளையில் அதன் ஆன்மீக இயக்குநர்களையும் உறுப்பினர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சியுடன் பெருமை அடைகிறேன். 1945 பாண்டிச்சேரி மண்ணில் விழுந்த மரியாயின் சேனை என்னும் வித்து ஆல் போல் செழித்து இந்திய துணை கண்டத்திலே 3வது செனாத்துஸ் பேரவையாக 4 மறைமாவட்டங்களை உள்ளடக்கி 2004 உயர்த்தப்பட்டு நேரடியாக அயர்லாந்து கன்சீலியத்துடன் இணைக்கப்பட்டது என்பதை தங்களுடன் மகிழ்ச்சியான இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன். தமிழகத்தில் செனாத்துஸ் என்ற உயர்நிலை செயல்பட்டு கொண்டிருக்கும் பாண்டிச்சேரி செனாத்துஸின் கீழ் இன்று 8வது கொமிசியமாக தங்களின் பாசமிகு பராமரிப்பில் புதுக்கோட்டை மறைவட்டத்தில் உதயமாகும் தூய அமலோற்பு அன்னை கொமிசியம் தேவ அன்னையின் ஆன்மீகத்தில் கிறிஸ்துவின் மீட்பு பணி தியாகத்தில் புதிய சக்தியுடன் செயலாற்ற வாழ்த்தி மகிழ்கின்றேன். தங்களின் மேய்ப்பு பணியில் தங்களுக்கு உற்ற உதவிகரமாக இருந்து இப்புதிய கொமிசியத்தின் தலைமையின் கீழ் மரியாயின் சேனை உறுப்பினர்கள் கிறிஸ்துவின் இறையரசை இம்மண்ணில் கட்டி எழுப்ப எல்லா வகையிலும் மரியன்னையின் துணை கொண்டு உழைப்பார்களாக என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன், ஜெபிக்கின்றேன். மரியே வாழ்க. மேதகு அந்தோணி பேராயர், புதுவை கடலூர். புதுகை மறைவட்ட அதிபரும் பங்குதந்தையுமான சவரிமுத்து அடிகள் அவர்களே, பாண்டிச்சேரியிலிருந்து தந்தை தாமசனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற தந்தை பாஸ்கால் அவர்களே, பாண்டிச்சேரி தஞ்சை மறைமாவட்டத்திலிருந்து
வந்திருக்கின்ற குருக்களே, கன்னியர்களே, மரியாயின் சேனையினுடைய செனாத்துஸ், பாண்டிச்சேரியிலிருந்து வந்து இருக்கின்றவர்களே, தஞ்சையிலிருந்து வந்திருக்கின்ற செனாத்துஸ் தலைவர் அவர்களே, இப்பொழுது புதிதாக தஞ்சையிலிருந்து வந்திருக்கின்ற கொமிசியத்தினுடைய தலைவர் அவர்களே, இப்பொழுது கொமிசி தலைவராக இருக்கின்ற ஆரைக்கராஜ் அவர்களே, மரியாயின் சேனையாளர்களே, இந்த புதுக்கோட்டை மாரிவட்டத்திற்கு அதனுடைய வரலாற்றிலே புன்னெழுத்திலே பொறிக்க வேண்டிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. ஏனெனில் இன்றைக்கு இங்கே செயல்படுகின்ற இந்த கோரியா குமிசியமாக உயர்த்தப்பட்டிருப்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகின்றோம். இந்த தஞ்சை மறைமாவட்டத்திலே நமக்கு 6 மறைவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 6 மறைவட்டங்களிலே புதுக்கோட்டைக்கு மட்டும் தனியாக ஒரு புதுக்கோட்டை சமூக பணி நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மறைவட்டங்களுக்கு ஒன்றும் இதற்காக ஒரு தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், புதுக்கோட்டை ஏற்கனவே ஒரு மறை மாவட்டமாக உதயமாக இருந்த ஒன்று. இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அது உதயமாகாமல் போய்விட்டதற்கு காரணம், திருச்சி மறை மாவட்டம் 2ஆக பிரிந்தது. திண்டுக்கல் பிரிந்து விட்டது. ஆகவே திருச்சி சின்னதானதுனால திருச்சியிலிருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மறைவட்டம் இங்கு ஒன்றாக சேராததினால் இது ஒரு மறை மாவட்டமாக உருவாக இயலவில்லை. இருப்பினும் இந்த மறைவட்டத்திலே இன்றைக்கு 25 பங்குகள் இருக்கின்றன. தஞ்சை மறை மாவட்டத்திலே அதிக பங்குகள் உள்ள மறைவட்டம் புதுக்கோட்டை மறைவட்டம். 25 பங்குகளை கொண்டிருக்கின்றது. இன்னும் சில பங்குகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு சில பங்குகளிலே இன்றைக்கும் 33 கிளை கிராமங்களிலே கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். எனவே இது இன்னும் பிரிக்க வேண்டி இருக்கிறது. அதிக பங்குகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இடம். எனவே இதற்கு இன்றைக்கு இந்த கொமிசியம் என்ற ஒன்று ஏற்படுத்தி இருப்பது பெரும் மகிழ்வை கொடுக்கிறது. இதன் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். அதற்கு உழைத்தவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பங்கோ அல்லது ஒரு மறை மாவட்டமோ உயிர் துடிப்புள்ள ஒன்றாக இருக்கின்றது என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது இப்போது அன்பியங்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் அன்பியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அன்பியங்களின் வழியாக பங்கு மறுமலர்ச்சி அடைவதற்கும் ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கும் இது உதவியாக இருக்கிறது. இது இப்போ தற்காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால தான் இதெல்லாம் ஆரம்பித்தோம். ஆனால் ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக இந்த பக்த சபைகள் தான் ஒரு பங்கினுடைய மறை மாவட்டத்தினுடைய உயிரோட்டத்தை கொடுத்து கொண்டிருப்பதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த மரியாயின் சேனை நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து இதை நான் இந்த மரியாயின் சேனையாளரை பார்த்திருக்கிறேன். மரியாயின் சேனையாளர் ஒன்று கூடி ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். நான் இருந்த பங்குகள் பணி செய்த பங்கிலே பார்த்திருக்கிறேன். இப்பொழுது
எல்லா இடங்களிலும் போகின்ற போது பக்த சபைகளை பங்கு ஆய்விற்கு செல்லும் போது அன்பியங்களை பார்ப்பது போல பக்த சபைகளையும் நான் சந்திக்கிறேன். எல்லா பக்த சபைகளையும் நான் சந்திக்கிறேன். அந்த வகையிலே இந்த மரியாயின் சேனையாளர்கள் ஆரவாரமின்றி அவர்கள் வார வாரம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபம்தான் நம்முடைய பணிக்கு நாம் செய்வது கடவுளுடைய பணி. எனவே கடவுளை நாடி அன்னை கன்னிமரியாளை போல நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். இதை ஆரவாரமின்றி ஆரம்பிக்கிறோம். அதே போன்று ஆரவாரமின்றி நாம் நோயாளிகளை சந்திக்கிறோம். ஆரவாரமின்றி யாருக்கும் தெரியாது, நோயாளிகளை சந்திக்கிறோம். ஆகவே வலது கை செய்வதை இடது கை தெரியாதிருக்கட்டும். ஆண்டவர் சொன்னது போல இந்த மரியாயின் சேனையாளர்கள் நம்முடைய மறைமாவட்டத்திலே பங்கு தந்தை போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எல்லா பங்குக்கும் வீட்டுக்கும் போக முடியாது. ஆகையினால இந்த பக்த சபைகள் தான் அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று வியாதி உள்ளவர்களுக்கு அல்லது குடும்பங்களிலே உறவுகள் பாதிக்கப்பட்டு தவிப்பவர்களுக்கு அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பது, அவர்களுக்கு அறிவுரை கூறுவது, இதெல்லாம் மரியாயின் சேனையாளர்கள் செய்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த பங்கிற்கும் மறைமாவட்டத்திற்கும் தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள். இது ஒரு அழைப்பாக நாம் கருத வேணும். பிழைப்பு அல்ல, இது ஒரு அழைப்பு, கடவுள் கொடுத்த அழைப்பு. எனவே இந்த அழைப்பை நீங்கள் நன்றாக செய்ய வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இன்றைக்கு ஒப்புக்கொடுத்த திருப்பலியிலே உங்களுக்காக நான் ஜெபித்தேன். மரியாயின் சேனையாளர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே சிறப்பாக இந்த புதுக்கோட்டை கொமிசியத்திலே உள்ள அத்துணை உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய பணிக்காகவும் நான் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்தேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறப்பாக அமைய நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். கொமிஷியமாக உயர்த்தப்பட்டது ஆணை அறிவிக்கப்பட்டது. 1000 வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். அதை இப்பொழுது திறந்து வைக்கின்றார்கள். சேனையின் விருது கொடி என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இதை நம்முடைய 1000 அவர்களிடம் கொடுக்கிறார்கள். மறைவட்டத்தின் கியூரியாவை கொமிஷியமாக உயர்த்துவதற்கு அனுமதி கொடுத்து அதை இன்று நேரடியாக வந்து அதை தொடங்கி வைத்து திருப்பலி நிறைவேற்றி கொமிஷியத்தை சார்ந்த எல்லாருக்கும் ஜெபித்து ஆசீர்வதித்த நம்ம ஆயர்களுக்கு நமது தஞ்சை மறை மாவட்ட கொமிஷிய தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு கொடுக்கிறார்கள். இந்த புதிய கம்சியம் ஒரு சின்ன விஷயம். பாண்டிச்சேரி செனாத்துஸ் உயர் நிர்வாக சபை, அதாவது தமிழகத்தில் நிலவில் ஒரு மேல் நிர்வாக சபை. அந்த பாண்டிச்சேரி நிர்வாக சபையில் செனாத்துஸ் என்ற நிர்வாக சபையில் கம்சியமாக செயல்படுகின்ற முதல் இடம் பெறுகிற தஞ்சாவூர் கம்சியம். 7 கம்சியம் இருக்குது, தெரியல. 7 கம்சியம் இங்கே இருக்க அலுவலர்கள் வந்திருக்காங்க. அதில் முதல் இடத்தில் 19 கியூரியாக்களையும் 187 பிரசிடியங்களையும் நிறைவாக கொண்டு முதல் இடத்திலே செனாத்துஸிலே செயலாற்றுகின்ற தஞ்சாவூர் கம்சியம். ஸோ அந்த தஞ்சாவூர் கம்சியிலிருந்து இந்த புதுக்கோட்டை தெரியும், உங்களுக்கு விளக்கம் தெரியும் சேனலுக்கு. 3 விகாரட் சம்மந்தப்பட்டது ஒரு கம்சியமாக உருவெடுக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விகாரட்டுக்கு மட்டும், ஒரு மறைவட்டத்துக்கு மட்டும் ஒரு கம்சியம் கொடுத்திருக்கு செனாட்டஸ் என்றால் அதனுடைய பணிகள் தொடர்ந்து அதனுடைய பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் செயல்பாடுகள், அங்கே இருக்கின்ற சேனைகளுடைய செயல்பாடுகள், இதை ஆயர் அவர்கள் பெரும் முயற்சியோடு ஆர்வத்தோடு இந்த கம்சியத்தை ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கார்கள். தஞ்சாவூர் கம்சிய ஆன்மீக அருட்தந்தை அவர்களுக்கும் இந்த கியூரியா அருட்தந்தை அவர்களுக்கும் செனாத்து சார்பாக நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இங்கே வந்திருக்க பாண்டிச்சேரி இருந்ததற்கும் எங்களுடைய பாசமிகு அருட்தந்தை மறைவட்ட நீதிபதி அவர்கள் எங்களுக்கு மரியாயின் சேனை சம்பந்தம் அனைத்து உதவிகளும் எங்களோடு இருந்து செய்திருக்கிறார்.
தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உங்கள் அருமை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரியூர் கம்சிய ஆன்மீகக்குற தந்தை அவர்கள், சகாய செல்வராஜ் அவர்கள் மிக சிறப்பாக மரியாதை ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்து எப்போ எந்த விழாக்களும் தான் அதில் தவறாமல் கலந்து தந்தை அவர்கள் உங்களை சார்பாக நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அனைத்து அருத்தந்தைகளும் செனாத்து சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்போது இந்த புதிய கம்சியத்தை ஆயர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த புதிய கம்சியத்துக்கு செனாத்துஸ் அவருடைய திட்டமிட கூட்டத்திலே கியூரிய அலுவலர்கள் மற்றும் நேரடி பிரச்சனை அலுவலரை வைத்து 4 அலுவலர்களை தேர்வு செய்திருக்கின்றோம். இந்த 4 அலுவலரை இப்போது அறிவிக்கப்பட்டு அவர்கள் வாக்குறுதியும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். பேராயரிடம் ஆசி பெற்று அடுத்த மாதம் செனாத்துஸ் பேரவைக்கு அவர்கள் 4 பேர் வந்து அவருடைய அங்கீகாரம் பெற்றுக்கொள்வார்கள். எனவே இப்போது அவருடைய கியூரிய கம்சியத்துடைய அலுவலருடைய புதிய தூய அமலோர் பண்ணை கம்சியத்தின் தலைவராக சகோதரர் எம் ஆரோக்கியராஜ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக இங்கே உறுதிமொழிக்கு அழைக்கின்றேன். என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். எனக்கு உள்ளவை எல்லாம் உமக்கே சொந்தம். என்னை ஏற்று கரம் பிடித்து வழி நடத்தும். மிகவும் தூய ஆவியே, சகோதரர் ஆரோக்கியராஜ் என்னும் நான் மரியாயின் சேனையில் சேவை செய்வதற்காக பொறுப்பேற்று இருக்கும் கொம்சிய தலைவர் அலுவலை தாழ்ச்சியுடன் பிரமாணிக்கத்துடனும் செய்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ நீர் என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தை வல்லமையாக மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையால் தூண்டப்பட்டு சேனையின் அணி வரிசையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் நிற்கின்றேன். மேலும் பிரமாணிக்கமாக பணி செய்வேன் என்றும் சேனை சட்டத்திட்டங்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் வாக்குறுதி அளிக்கிறேன். மரியே வாழ்க. இப்பொழுது ஆயர் அவரிடம் அந்த வாக்குறுதியை கொடுத்துவிட்டு சேனை கைநூல் சட்ட புத்தகம் சேனை கைநூல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சகோதரர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களை கம்சிய துணைத் தலைவராக செனாத்துஸ் தேர்வு செய்கிறது. என் ஆண்டவரே, என் தாயே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். எனக்கு உள்ளவை எல்லாம் உமக்கே சொந்தம். என்னை ஏற்று கரம் பிடித்து வழி நடத்தும். மிகவும் தூய ஆவியே, சகோதரர் எஸ் பன்னீர்செல்வம் என்னும் நான் மரியாயின் சேனையில் சேவை செய்வதற்காக பொறுப்பேற்று இருக்கும் கொம்சியத்தின் துணைத் தலைவராக அலுவலக தாழ்ச்சியுடனும் பிரமாணிக்கத்துடனும் செய்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ நீர் என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தையும் வல்லமையாகவும் மாற்றுவீராக என்று நம்புகிறேன். இந்நம்பிக்கையால் தூண்டப்பட்டு சேனையின் அணிவரிசையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் நிற்கின்றேன். மேலும் பிரமாணிக்கமான பணியை செய்வேன் என்று சேனை சட்ட திட்டங்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன். மரியே வாழ்க. தன்னுடைய வாக்குறுதியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து சேனை கைநூலை பெற்றுக்கொள்கிறார். கம்சிய செயலராக சகோதரர் குழந்தைசாமி அவர்களை செனாத்துஸ் நியமனம் செய்கிறது. என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். எனக்கு உள்ளவை எல்லாம் உமக்கே சொந்தம். என்னை ஏற்று கரம் பிடித்து வழி நடத்தும். மிகவும் தூய ஆவியே, சகோதரர் எல் குழந்தைசாமி என்னும் நான் மரியாயின் சேனையில் சேவை செய்வதற்காக பொறுப்பேற்று இருக்கும் கொம்சிய செயலாளர் அலுவலை தாழ்ச்சியுடனும் பிரமாணிக்கத்துடனும் செய்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ நீர் என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தை வல்லமையாக மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையால் தூண்டப்பட்டு சேனையின் அணி வரிசையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் நிற்கின்றேன். மேலும் பிரமாணிக்கமாக பணி செய்வேன் என்றும் சேனை சட்டதிட்டங்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் வாக்குறுதி அளிக்கின்றேன். மரியே வாழ்க.
செயலர் அவர் ஆயரிடம் வாக்குறுதி ஒப்படைத்து சேனை கைவிலை பெற்றுக்கொள்கிறார். கம்சயத்தின் பொருளராக சகோதரர் ஆரோக்கியசாமி அவர்களை என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம், எனக்கு உள்ளவை எல்லாம் உமக்கே சொந்தம், என்னை ஏற்று கரம் பிடித்து வழி நடத்தும் மிகவும் தூய ஆவியே, எஸ் ஆரோக்கியசாமி என்னும் நான் மரியாயின் சேனையில் சேவை செய்வதற்காக பொறுப்பேற்றிருக்கும் கொமிச்சிய பொருளாளர் அலுவலை தாழ்ச்சியுடனும் பிரமாணிக்கத்துடனும் செய்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ நீர் என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தை வல்லமையாக மாற்றுவீர் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையால் தூண்டப்பட்டு சேனையின் அறிவரிசையில் எனக்கு அளிக்கப்பட்ட இடத்தில் நிற்கின்றேன். மேலும் பிரமாணிக்கமாக பணி செய்வேன் என்றும் சேனை சட்டத்திட்டங்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் வாக்குறுதி அளிக்கிறேன். மரியே வாழ்க. தன்னுடைய வாக்குறுதியை ஆயரிடம் ஒப்படைத்து சேனை கைநூலை பெற்றுக்கொள்கிறார். புதிய கம்சியத்தை உருவாக்கி தந்த தஞ்சாவூர் கம்சிய அலுவலருக்கு அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய கம்சியத்துக்கு ஒரு புதிய நிர்வாக சபையை நிர்வாகம் செய்யக்கூடிய கம்சியத்திற்காக செனாத்தோஸ் ஒரு சிறு அன்பளிப்பையும் சேனை பொருட்களையும் பொருளர் அவர்கள் இப்பொழுது தலைவரிடம் ஒப்படைப்பார். மரியே வாழ்க. புதிதாக துவங்கப்பட்ட கமிசியத்துக்கு செனாத்தோஸ் அன்பளிப்பாக கொடுக்கின்ற பொருட்களின் விவரம்: மாதா சுரபம், வெக்சீலியம், மேஜை சேனை மேஜை விரிப்பு, சேனை கைநூல், தசரா ஜெப அட்டை, மும்மணிகள் ஜெபம், சிட்ரேடு, பிரசீடிய மற்றும் கியூரியா பணி அறிக்கை படிவம், பிரசீடிய மற்றும் கியூரியா பார்வை படிவம், சகோதரி எடெல்குவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அற்புத புத்தகம் மற்றும் நிதி நன்கொடையாகவும் வழங்குகிறது. நன்றி. மரியே வாழ்க. அமலோற்பவ அன்னை கியூரியா, திரு இருதய ஆண்டவர் ஆலயம், மார்த்தாண்டபுரம், புதுக்கோட்டை. புதிதாக துவங்கியிருக்கிற புதுக்கோட்டை தூய அமலோற்பவ அன்னை கொமிசியத்தின் வரலாறு. தஞ்சாவூர் மறைமாவட்டம் உதயமாகும் பொழுது அதன் முதல் ஆயராக மேதகு டாக்டர் ஆர்.ஏ. சுந்தரம் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கே உரித்தான ஆன்மீக தாக்கத்தால் புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலயம் பங்காக இருந்ததை தலைமைப்பிடமாக கொண்ட மறைமாவட்டமாக உயர்த்தினார்கள். புதுக்கோட்டை மறைவட்டத்தின் 3வது மறைவட்ட அதிபராக பேரருட் திரு ஏ.எம். கர்டோசா அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் 1958ஆம் ஆண்டு பெண்களுக்கான சகாய பிரசிடியம் ஆரம்பித்தார்கள். இப்பிரசிடியத்தில் நாளது தேதியில் 35 நபர்களை உறுப்பினர்களாக கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்த ஆண்டே 1959இல் ஆண்களுக்கான மோட்சத்தின் வாசல் பிரசிடியம் துவங்கப்பட்டது. இதற்கு பின்னர் 1960ஆம் ஆண்டில் ஆர்சி நடுநிலைப்பள்ளியின் ஆசிரியர்களுக்காக பணிமய மாதா பிரசிடியம் துவங்கப்பட்டு நாளது தேதியில் 23 உறுப்பினர்களை கொண்டு ஆன்மீக பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். பக்தியில் ஆர்வம் கொண்ட மக்கள் வாழும் வடக்குப்பட்டி என்னும் கிராமத்தில் சமாதானத்தின் ராக்கினி என்ற பெயரில் பிரசிடியம் ஆரம்பிக்கப்பட்டது. இவை அனைத்தும் உருவாவதற்கு முழு முதற்காரணமாக இருந்தவர் நமது பாசத்திற்குரிய பேரருட் திரு ஏ.எம். கர்டோசா அவர்களுக்கு அனைத்து புகழும் சேரும். 1962ஆம் ஆண்டு புதுக்கோட்டை தூய அமலோற்பவ அன்னை கியூரியாவாக உயர்த்தப்பட்டது. அந்நாள் முதல் இந்நாள் வரை ஜெபத்துடனும் சேவைகளுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமானால் கல்லறை தோட்ட ஜெபமாலை, சிறைவாசிகள் சந்திப்பு, நோயாளிகள் சந்திப்பு மற்றும் மறுமலர்ச்சி மாநாடு நடத்தி அதனுடைய வெளிப்பாடு அயர்லாந்து தேசத்தில் டப்ளின் நகரில் இயங்கும் கன்சீலியம் வரை பரவியது கேட்டு அனைவரும் வியப்படைந்தனர். இந்நிலைப்பாட்டின் வெளிப்பாட்டால் இன்று பாண்டிச்சேரி செனாத்தோஸ் பேரவையின் பெரும் முயற்சியால் மேற்கூறப்பட்ட டப்ளின் நகரில் உள்ள கன்சீலியத்தின் அனுமதியுடன்
புதுக்கோட்டையில் ஒரு புதிய கொமிசியம் உருவாவதில் இறையருள் பெற்ற நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். அன்னையின் அரவணைப்பில் கிறிஸ்துவின் நற்செய்தி பணிகளையும் சமூக பணிகளையும் தொய்வில்லாது தொடர்ந்து செய்திட அனைவரையும் அழைக்கிறோம். இப்படிக்கு அன்னையின் பாசமுள்ள தலைவர். புதுக்கோட்டை புதிய கொமிசியத்தின் எல்லைக்கு உட்பட்டு இயங்கும் கியூரியாக்களுக்கு கீழ் செயல்படும் பிரசிடியங்கள் மற்றும் புதிதாக துவங்க உள்ள கியூரியாக்கள் பிரசிடியங்கள் விவரம். கியூரியாக்கள் உள்ள இடம்: புதுக்கோட்டை கியூரியா பிரசிடியங்கள் 10, ஆலங்குடி கியூரியா பிரசிடியங்கள் 17, ஆவுடையார் கோவில் கியூரியா பிரசிடியங்கள் 12, அறந்தாங்கி கியூரியா பிரசிடியங்கள் 6, மெய்யபுரம் கியூரியா பிரசிடியங்கள் 6, நமனசமுத்திரம் கியூரியா பிரசிடியங்கள் 5, கூடுதல் 53 பிரசிடியங்கள். புதிதாக துவங்க உள்ள கியூரியாக்கள்: 1 கே ராசியமங்கலம், 2 கந்தர்வக்கோட்டை, 3 மச்சுவாடி. புதிதாக துவங்க உள்ள நிலையில் தயாராக உள்ள இடங்கள்: புதுக்கோட்டை பங்கு, ராஜகோபாலபுரம், அந்தோணியார்புரம் கியூரியாவால் புதிதாக துவங்கியுள்ளது. சக்தி நகர், அண்ணா நகர், அசோக் நகர், குறிஞ்சி நகர், தமிழ் நகர், தோப்புக்கொல்லை முகாம், சத்தியமூர்த்தி நகர், மேட்டுப்பட்டி, செந்தமிழ் நகர், KS நகர், திருநகர் இந்த பகுதிகள். மச்சுவாடி பங்கு ராஜகுலத்தூர் மேட்டுப்பட்டி, தெற்கு செட்டியாப்பட்டி பங்கு நெப்பியப்பட்டி முக்காணிப்பட்டி, திருக்கோக்கரணம் பங்கு இளையோர் சிறுமியர், சமணசூர் பங்கு இஞ்ஞாசியார்புரம் அற்புதபுரம் சபரியார்புரம், அரிமளம் பங்கு அரிமளம் பனையூர் மிரட்டின்லை, ஆலங்குடி பங்கு ஆலங்குடி வாழைக்கொல்லை செல்வநாதபுரம், அரசடிப்பட்டி பங்கு தவளைப்பள்ளம் பாத்திமா நகர், வேங்கிடாகுளம், திருமயம் பங்கு ஆத்தங்குடி. மொத்த பிரசிடியங்கள் 56, துவங்க உள்ள பிரசிடியங்கள் 23, மொத்தம் 79. நமது இலக்கு 101. இப்படிக்கு பிரசிடியத்தின் தலைவர்கள். நன்றி. நமது தஞ்சாவூர் மறை மாவட்ட பேரருட் திரு எஸ். ஜோசப் மரியவியானி ஆன்ம இயக்குனர் தஞ்சாவூர் கொமிசியம் அவர்களுக்கு புதுக்கோட்டை ஆன்ம இயக்குனர் யு. சவரிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பேரருட் திரு யு. சவரிமுத்து ஆன்ம இயக்குனர் புதுக்கோட்டை கியூரியா அவர்களுக்கு தஞ்சாவூர் மறை மாவட்ட கொமிசிய தலைவர் ஆன்ம இயக்குனர் பேரருட் திரு எஸ். ஜோசப் மரியவியானி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அருள்பணி எஸ். பாஸ்கல்ராஜ் அடிகளார் பாண்டி கடலூர் மறை மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு பேரருட் திரு யு. சவரிமுத்து ஆன்ம இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். விரியூர் கமிசியம் ஆன்ம இயக்குனர் பேரருட் திரு சகாயராஜ் அவர்களுக்கு ஆன்ம இயக்குனர் புதுக்கோட்டை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அருள்பணி ஏ. ஜேம்ஸ்ராஜ் அடிகளார் இயக்குனர் PMS புதுக்கோட்டை அவர்களுக்கு புதுக்கோட்டை ஆன்ம இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த கொமிசியம் உருவாவதற்கு அருப்பாடுபட்ட எங்களது அருமை உடன்பிறவா சகோதரர் செனாத்தூஸ் தலைவர் அவர்களுக்கு
எங்களது ஆன்ம இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். புதுக்கோட்டை கம்சியத்தை உருவாக்கி தந்த தஞ்சாவூர் கம்சிய அலுவலர்கள் யார் வந்திருக்காங்க? துணைத் தலைவி சகோதரி செல்லின்மரி, ஆன்ம இயக்குனர் புதுக்கோட்டை ஆன்ம இயக்க தந்தை அவர்கள், தஞ்சாவூர் கம்சிய செயலாளர் ஜோஸ்மின் மேரி அவர்களுக்கு ஆன்ம இயக்குனர் பொன்னாடை அணிவிப்பார்கள். தஞ்சாவூர் கம்சிய பொருளர் சகோதரர் சூசைபால் அவர்களுக்கு தலைவர் பொன்னாடை அணிவிக்கிறார். இப்போது செனாத்தூஸ் அலுவலர்கள்